உளுந்து ஒரு கைப்பிடி, புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, 15 காஞ்ச மிளகா, காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, புளியும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, 2 கைப்பிடி தேங்காய், உப்பு, உளுத்தம்பருப்பு, புளி, காஞ்ச மிளகாய், தேங்காய், உப்பு. இதை எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு வறுத்துட்டு அது பாதி வறுபடுறப்ப நம்ம காஞ்ச மிளகாவையும் போட்டு அதுலேயே நல்லா செவக்க வறுத்துக்கலாம், கருக விட்டுறாமல். இப்போ உளுந்தை போட்டாச்சு. அது பாதி வறுபடுறப்ப நம்ம காஞ்ச மிளகாவையும் போட்டு கருக விட்டுறாமல் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் போட்டாச்சு. ஃப்ளேம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் இதை வறுத்துக்கிட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும், கருகி போகாமல் இருக்கும். தேங்காய் சட்னியை சாப்பிட்டு போர் அடித்ததுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வறுபட்டுருச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். அந்த கடாயில் மீதி எண்ணெய் இருக்கும், அதுலேயே நம்ம வந்து தேங்காய், உப்பு போட்டுக்கலாம். அதையும் கருக விடாமல் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டுச்சு. நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அதில் அந்த சூட்லேயே புளியை போட்டுடலாம். உப்பும் தேங்காயும் வறுபட்டுருச்சு. இப்போ வந்து அந்த சூட்லேயே புளியை போட்டுடலாம். இது ஆறினோன்னே உளுந்து, காஞ்ச மிளகா, தேங்காய், புளி, உப்பு எல்லாத்தையும் தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்னியாக அரைச்சாச்சு. இதை வந்து தாளிச்சிக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. அது பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் ஒரு 10-15 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்போடையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பெருங்காயத்தூள் போட்டால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், பெருங்காய வாசனையாக. நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி இருந்தாலும் வச்சு அரைச்சிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி அதில் ஊற்றிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி, தோசைக்கெல்லாம். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.